மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பா பார்த்தனா ரொம்பவே சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரிய மனுஷி பேசுற மாதிரி என்ன விஷயத்தையும் பேசுறாங்க, அதுக்கான விஷயத்தையும் வந்து செய்யறாங்க. ஏன்னா மல்லி வந்து ரொம்பவே வருத்தப்படுவாங்க, டேடா எந்த கிஃப்டும் கொடுக்காதனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாவே பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்டை கொண்டு போயிட்டு மல்லி கிட்ட கொடுக்குறாங்க. இது வந்து டேடா தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம மல்லிக்கு நல்லாவே தெரியுங்க, ஏன்னா விஜய் நமக்காக வாங்கிட்டு வரல, இது வெண்பா தான் நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு கிஃப்டை கொண்டு வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம வெண்பா குட்டி நீ எங்கிட்ட பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பா டேடா வந்து எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல, இது வந்து என்ன சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நீ தானே வாங்கிட்டு வந்த, நீ தானே ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்க உடனே வெண்பா வந்து சாரி மல்லியம்மா, டேடாவை ராஜி எத்தி இந்த ரஞ்சிதா சித்தி எல்லாமே வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க, அதனால டேடா ஒவ்வொரு டைமும் உங்களை வெறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதனாலதான் மல்லியம்மா நீங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பாருங்க பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா சொல்றாங்க. மல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த கிஃப்ட் வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா குழந்தை அப்படி இருக்கிற மாதிரிதான் ஒரு கிஃப்ட் வந்து நம்ம வெண்பா மல்லிக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்ததும் மல்லி ரொம்பவே கண் கலங்குறாங்க. வெண்பாவை ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. வெண்பா குட்டி என்னால இது மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட ஆனந்த கண்ணீரோட பேசிட்டு இருக்காங்க. நம்ம வெண்பாவும் பார்த்தீங்கன்னா மல்லியம்மா நீங்க எதுக்காக கவலைப்படாதீங்க, உங்க கூட டேடா இருக்கிறாரோ இல்லையோ அது அப்புறப்பட்ட விஷயம், ஆனா வெண்பா எப்பவுமே உங்களுக்காக உங்க கூட இருப்பா, நீங்க எதுக்காக கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பாத்தீங்கன்னா மல்லிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. சோ மல்லியும் பாத்தீங்கன்னா ஒரு வழியா வந்து சமாதானம் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா ராஜேஸ்வரி சும்மாவா இருப்பாங்க, கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. விஜய் இல்லாத நேரமா பார்த்து எப்படியாவது இந்த வெண்பாவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா விஜய் வந்து வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு, வெண்பாவை திட்டணும் இல்ல அவங்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா கூட ராஜேஸ்வரி எல்லாம் அது நினைக்கவே முடியாதுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா வெண்பா கிட்ட சொல்லிருக்காங்க, உனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கூட என்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விஜய் வீட்டுக்கு வந்துட்டாரு. வெண்பா போயிட்டு எனக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கிட்ட கேட்பாங்களா, இல்ல நேரடியா டேடா கிட்ட போயிட்டு டேடா எனக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் வேணும் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்குவாங்களா அப்படின்றதாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. ஏன்னா இப்ப விஜய் வீட்டுக்கு வந்துட்டாரு, ராஜேஸ்வரியால வந்து ராஜாங்கமே பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம வெண்பா கிட்ட அதட்டி பேச முடியாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.